வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்ட் ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து 100 டே ஹை அப்படின்னா என்னென்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குதுன்னு வச்சுப்போம். 100 நாளில் வந்து இதான் வந்து ஒரு ஹை அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஹையை தாண்டி நம்மளுக்கு நியூ ஹை கொடுத்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு கேண்டில் இப்படி வந்து இருக்குது, க்ளோஸ் வந்து கொடுத்துருச்சு, ஒரு ஹையும் இருக்குது, நியூ ஹையோட ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ மார்க்கெட் வந்து நம்ம இப்படியே போகுதுன்னு வச்சுப்போம். மார்க்கெட் பாட்டு போகுது. எப்போ எக்ஸிட் ஆகும் அப்படின்னா வந்து இதேமாரியே 100 டேவோட லோ ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் நியூ லோ கொடுத்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடுவோம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல். அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலே. இப்போது இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். இப்போது இந்த சார்ட்டை பாருங்கள். இப்போ இந்த சார்ட்டில் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து இந்த டஞ்சன் சேனல் நான் வச்சுருக்கேன். டஞ்சன் சேனல் செட்டிங்ஸில் வந்து நான் வந்து இன்புட்ஸில் வந்து 100 வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 100 டேவோட ஹையும் 100 டேவோட லோவும் எனக்கு தெரியணும் அப்படின்றக்காக நான் அதை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 100 டே ஹை இது, 100 டே லோ இது. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷனு, இந்த ஒரு கேண்டில் வந்து ஹை கொடுத்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ பார்ப்போம் அந்தமாரி ஏதாவது ஹை கொடுக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இன்ன வரைக்கும் அந்த ஹை கொடுக்கல. அடுத்த கேண்டில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு நியூ ஹை கொடுத்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம அடுத்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கணும். பார்ப்போம். அடுத்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துகிட்டு வச்சுருவோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து நம்ம எங்கே கீழே வந்தால் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம எக்ஸிட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ பாருங்கள், இதுலேருந்து கீழே இப்படியே மார்க்கெட் கீழே வந்துட்டு நான் மார்க்கும் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இதில் இருந்து அப்படியே இப்போ மார்க்கெட் கீழே வந்து நியூவில் கொடுத்து இது கீழே கொடுத்து இங்கே ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன். இப்போ பார்ப்போம் இருங்க. ஏதோ நியூக்குள்ளே கொடுக்குதா பார்ப்போம். அப்போ தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். இங்கே பாருங்கள், இதை பார்த்தாலே தெரியும் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம. ஓகே, பக்கத்தில் வந்துட்டு சின்ன ஒரு டே லோவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் உங்களுக்கு ஒரு நியூ லோ கொடுத்துருக்கு. இந்த நியூ லோ கொடுத்த அடுத்த நெக்ஸ்ட் கேண்டிலில் நம்ம எக்ஸிட் கொடுத்துருப்போம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சை கால்குலேட் பண்ணோம்னா அதையும் பார்த்து சொல்கிறேன். நம்ம வந்து என்ட்ரி ஆனது வந்து இந்த கேண்டலில் நியூ ஹை கொடுத்துச்சுன்னு இங்கே என்ட்ரி ஆனோம். இதிலேருந்து இங்கே எக்ஸிட் ஆகிருப்போம். பாருங்கள், 46% இந்த ஒரு ட்ரேடில் மட்டும் எடுத்துருப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. நம்ம அடுத்த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரெண்ட் பைலட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே 200 டே மூவிங் ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து சார்ட்டில் இருக்கும். இப்போ என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து மேலே வந்து நம்மளுக்கு 5 கன்சிக்யூட்டிவ் க்ளோஸ் கொடுக்கணும். 1 2 3 4 5 இந்தமாரி 5 க்ளோஸ் கொடுத்துருச்சுன்னா நம்ம அடுத்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துருவோம். அடுத்த கேண்டில் ஓப்பனில் என்ட்ரி எடுத்துருவோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோம். அதேமாரி கீழே வந்துட்டு 5 க்ளோஸ், இதேமாரி 5 க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கேண்டில் ஓப்பனில் க்ளோஸ் ஆகிடும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸு. பார்த்துக்கோங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து 5 க்ளோஸ் வரணும். 5 க்ளோஸில் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இதில் ஏன் எடுக்கலை அப்படின்னா இந்த இதில் வந்து 1 க்ளோஸ் இருக்குது, 2 க்ளோஸ் இருக்குது, 3ஆவது க்ளோஸே கீழே வந்துருச்சு. அதனால தான் இதை எடுக்கலை. தொடர்ந்து 5 க்ளோஸ் மேலே வரணும். இப்போ அடுத்த பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் இங்கே கொடுத்துருக்கு, அடுத்த இங்கே, ஆனால் 3ஆவது க்ளோஸே கீழே வந்துருச்சு. அந்த இது கீழே வந்ததுனால நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இதை விட்டுருவோம். இப்போ இந்த இதில் பாருங்கள், ஒரு க்ளோஸ் இருக்குது, 2 3 4 5 க்ளோஸ் மேலே தொடர்ந்து வந்துருச்சு. இப்போ 6ஆவது கேண்டில், இந்த கேண்டிலோட ஓப்பனில்
நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருப்போம். இதான் வந்து இந்த ரூல்ஸ், என்ட்ரி ரூல்ஸ் இதுதான். ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி எடுத்துகிறோம். அடுத்து எக்ஸிட் எப்போன்னு பார்ப்போம் இருங்க. எக்ஸிட் அப்படியே சேம் தான். இந்த 200 EMIக்கு கீழே தொடர்ந்து 5 க்ளோஸ் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். அதுதான். இன்னும் ட்ரைல் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. இந்த பக்கம் வந்துருச்சு. நம்ம 200 EMIக்கு இனிமேல் கவனிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த பாருங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்போம். உங்களுக்கு தெரியுதா? இருங்க, ஃபஸ்ட்டு க்ளோஸு இங்கே இருக்குது. 2 3 4 5 இந்த க்ரீன் கேண்டலோட ஓப்பனில் நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது ரூல். இப்போ எவ்வளோ ரேஞ்சு நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்ராக்சிமேட்டாக இதோட ஓப்பனில். எக்ஸிட் வந்து இதோட க்ரீன் கேண்டலோட ஓப்பன். இங்கே பாருங்கள், இதில் 41% கிட்டத்தட்ட எடுத்திருக்கோம் இந்த ஒரு ட்ரேடில். நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி கோல்டன் கிராஸ். கோல்டன் கிராஸ்ன்றது 2 மூவிங் ஆவரேஜ் சேர்ந்து இருக்க ஸ்ட்ராட்டஜி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் ஒன்று இருக்கும். அடுத்து வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் ஒன்று இருக்கும். இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து எப்போ வந்து நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜ், இது வந்து 200ன்னு வச்சுக்கோங்க, 200, இது வந்து 50. ஓகே, இது வந்து 200, இது மேலே இருக்கிறது 50ன்னு வச்சுக்கோங்க. இது எப்போ இந்த கிராஸ் கொடுக்குதோ, அதாவது வந்து 200க்கு மேலே 50 போகுதோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி. இதே வந்து இது வந்து இப்படி கிராஸ் ஆகி இது கீழே எப்போ வருதோ அப்போ வந்துட்டால் இது வந்து நம்ம எக்ஸிட். அவ்வளோதான், இதுதான் அந்த ரூலே. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து 2 EMI வச்சுருக்கேன். ஒன்று 50 EMI, அது வந்து ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். 200 EMI வந்து பிளாக் கலரில் இருக்குது. இப்போ எனக்கு எப்படி என்ட்ரி சிக்னல் எது? 50 EMI வந்து 200 EMIக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ட்ரி. இப்போ இங்கே பாருங்கள், மேலே இருக்கா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், தெளிவாக இந்த கேண்டில் க்ளோஸுக்கு அப்புறமேட்டு இந்த 50 EMI மேலே வந்துருச்சு, 200 EMI கீழே இருக்குது. அப்போ நம்ம இது அடுத்த கேண்டிலோட ஓப்பன் வந்து நமக்கு என்ட்ரி. இருங்க, இப்போது எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இந்த 200 EMI வந்து இந்த 200 EMI வந்து கீழே வந்து இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட் மேலேயே தான் போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் இந்த ப்ளூ லைன் வந்து நம்மளுக்கு கீழே வரல 200 EMI கீழே. அதனால் நம்ம ட்ரைட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பார்ப்போம், இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டலோட க்ளோஸில் கீழே வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த கேண்டலோட க்ளோஸில் இங்கே 50 EMI வந்து 200 EMI கீழே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டலில் 50 EMI கீழே இருக்குது, 200 EMI மேலே இருக்குது. அப்படின்றப்ப இந்த கேண்டல் ஓப்பனில் நம்ம வந்து எக்ஸிட் எடுத்திருப்போம். இப்போ இதுதான் இந்த கோல்டன் கிராஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கூட ரேஞ்சு நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம், எவ்வளோ ரேஞ்சு கேப்சர் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. நம்ம என்ட்ரி கிடச்ச கேண்டல் இங்கே இருக்குது, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம். எக்ஸிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் வாங்க. இதுவுமே ஒரு 45% கிட்டத்தட்ட இந்த ஒரு ட்ரேடில் எடுத்திருப்போம். நம்ம அடுத்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் MA சேனல். இதுதான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக பட்டது ஸ்ட்ராட்டஜி இந்த நான் சொல்ல போகிற 5லேயே. அதனால் கொஞ்சம் கவனிங்க. 2 மூவிங் ஆவரேஜ் இருக்கும். 2 மூவிங் ஆவரேஜ், ஒன்று வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து 8 டே மூவிங் ஆவரேஜ். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து இந்த 10 டே வந்து க்ளோஸ் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க, ஹை ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுமாரி இந்த 8 டே மூவிங் ஆவரேஜ் வந்து க்ளோஸ் ப்ரைஸை வச்சு இல்லை, லோ ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இது 2 தான் வித்தியாசம். நான் எப்படின்னு சொல்கிறேன் சார்ட்டில். ஓகே, இப்போ இந்தமாதிரி 2 மூவிங் ஆவரேஜ் இருக்குது.
மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்படியே மேலே வந்து தொடர்ந்து 5 க்ளோஸ் அதேமாரி நம்ம கோல்டன் கலர் இதில் நம்ம ட்ரெண்ட் பைலட்டில் பார்த்த மாரி 5 க்ளோஸ் தொடர்ந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் ஓப்பனில் நம்ம என்ட்ரி எடுத்துருவோம். இப்போது மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு ஒரு டைம் கீழே வந்துட்டு அதேமாரி இந்த 8 டே லோ அந்த மூவிங் ஆவரேஜை வந்து நம்மளுக்கு வந்து 5 டே க்ளோஸ் திரும்ப கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடும். அடுத்த நாள் ஓப்பனில் எக்ஸிட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸு. நான் இப்போ எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இதையும். இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், நான் அந்த இஎம்ஐ செட்டிங்ஸ் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து 50 டே இஎம்ஐ முன்னே வச்சுருந்தேன். அதை நான் வந்து 10 டே இஎம்ஐயாக மாற்றிடுறேன். 10 டேயில் வந்து ஹையை கொடுத்துடணும். பாருங்கள், ஹை கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. ப்ளூ கலர் லைன் வந்து இப்போ எனக்கு வந்து 10 டே இஎம்ஐ வந்து ஹை ப்ரைஸை கால்குலேட் பண்ணி வச்சது. இப்போ அடுத்தது வந்து 8 டே இஎம்ஐ வச்சுட்டு இதை வந்து லோ ப்ரைஸில் கால்குலேட் பண்ண வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் சேனல் கிடச்சிருச்சு. உங்களுக்கு இப்போ இஎம்ஐ எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து நம்மளுக்கு என்ட்ரி டிகர் நான் சொன்ன மாரி தான். நான் அந்த 10 டே இஎம்ஐயோட மேலே வந்து 5 க்ளோஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு 1 2 3 4 5 க்ளோஸ் கொடுத்துருச்சு. அடுத்த நாள் ஓப்பனில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஓப்பனில் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ நம்ம க்ளோஸ் எப்போ எடுப்போம், எக்ஸிட் எப்போ ஆகும்னா 5 கேண்டில் வந்து அதேமாரி இந்த இஎம்ஐக்கு கீழே வந்துருச்சுன்னா நம்ம க்ளோஸ் எடுத்துருவோம். இப்போ பார்ப்போம். 5 கேண்டில் தொடர்ந்து வரணும். இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே தொடர்ந்துலாம் வரல. இங்கே வந்துருக்கு பாருங்கள், இங்கே எக்ஸிட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று மேலே போயிடுச்சு. செகண்ட் கேண்டிலே மேலே போயிடுச்சு. அதனால் இது நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 க்ளோஸ் தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ஓப்பனில் எக்ஸிட், இந்த கேண்டிலோட ஓப்பனில் எக்ஸிட் ஆகிருப்போம். ஸோ அதையும் பார்ப்போம். இப்போ இங்கே என்ட்ரி ஆகி இங்கே எக்ஸிட் ஆகிருப்போம். நம்ம ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓப்பன் கேண்டில், நம்மளோட ஓப்பன் கேண்டில் இங்கே இருக்குது. இது ஒரு 25-26% நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரேடில் கேப்சர் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 20% ஃப்ளிப்பர். அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே வந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு, ஒரு நியூ லோ கொடுத்துருக்கு. அதிலிருந்து வந்து மேலே 20% மேலே, அதாவது ரீசன்ட் லோவில் இருந்து மார்க்கெட் வந்து 20% மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். 20% வந்து ஒரு க்ளோஸ் கேண்டில் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த நம்மளுக்கு என்ட்ரி. எக்ஸிட்டும் உங்களுக்கு இப்போ நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. மார்க்கெட் ஒரு ஹையிலேருந்து ஒரு 20% லோ அப்படி கொடுத்துருச்சுன்னா, மேலே ஹை பாயிண்ட்லேருந்து 20% லோ கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் எடுக்க போகிறோம். இதுதான் இந்த கான்செப்ட்டு, என்ட்ரி எக்ஸிட் கான்செப்ட் இதுதான். இப்போ நான் அடுத்து வந்து உங்களுக்கு சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்து ஒரு நியூ லோ கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரேஞ்ச் பாருங்கள், லோவில் இருந்து 20%, இங்கே வேறு இங்கே 20% பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அதை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டா அடுத்த கேண்டில் ஓப்பனில் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ட்ரி இது வந்து க்ரைட்டீரியா வந்து மீட் ஆகிடுச்சு. இப்போ வருங்க பார்ப்போம். அடுத்த எக்ஸிட்டும் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அங்கே டாப்பிலேருந்து ரீசன்ட் டாப்லேருந்து 20% கீழே போயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுவோம். இப்போ என்ட்ரி எடுத்துட்டோம். அடுத்த பார்ப்போம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வெறும் 17%. அதனால் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருக்க மாட்டோம். இன்னுமே ட்ரைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த லோவோட ரேஞ்சு செக் பண்ணி பார்ப்போம். 12% தான், எக்ஸிட் ஆகிருக்க மாட்டோம்.
இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து 20% கொடுத்துட்ருக்கு. அப்போது நம்ம வந்து நம்மளோட 20% இந்த கேண்டில் இந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த கேண்டில் அந்த 20% தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த கேண்டலோட ஓப்பனில் நம்ம வந்து க்ளோஸ் எடுத்திருப்போம். ஸோ இதான் அந்த 5 ஸ்ட்ராட்டஜியோட இந்த ரேஞ்சையும் கால்குலேட் பண்ணிடலாம். இருங்க, நம்ம என்ட்ரி எங்கே எடுத்தோம்? இந்த கேண்டலோட ஓப்பனில் எடுத்திருப்போம். எக்ஸிட் வந்து இந்த கேண்டலோட ஓப்பன். ஓகே, இது வந்து ஒரு 80-79% இந்த வந்து இந்த ட்ரேட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த 5 ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் இப்போ காமிச்ச 5 எக்ஸாம்பிளுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செரி பிக்ஸ் சார்ட்ஸ் தான். செரி பிக்ஸ் சார்ட்ஸ்னால் என்ன, நான் ஒர்க் ஆகிற சார்ட்ஸாக பார்த்து அதை நான் காட்டினேன். அதனால் வந்து இது எல்லாமே இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்போ ட்ரேட் பண்ணாலும் இந்த 5 ஸ்ட்ராட்டஜியுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் தரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்கோட ஒரு பிக்கஸ்ட் எனிமியே வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நிறையா நம்மளுக்கு ஒரு விப்ஷாஸ் ட்ரேட் கொடுக்கும். விப்ஷாஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடு வந்து நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்கும், உடனே எக்ஸிட் கொடுக்கும், என்ட்ரி கொடுக்கும், உடனே எக்ஸிட் கொடுக்கும். அந்தமாதிரி நிறையா ட்ரேடு கொடுக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தாங்கிக்கிட்டு தான் அடுத்த ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து அதை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லது. அதனால நீங்கள் பெட்டர் என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் ரிசல்ட்டை பாருங்கள். அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே இதெல்லாம் தெரியும். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தராது, இருந்தாலும் நல்ல ட்ரெண்ட் மார்க்கெட்டு அப்படின்றது தான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும். அதேமாரி ஓவராலாக நெட் ரிட்டர்னாக பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி விருப்பமோ அதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும் விருப்பம் இருந்தால் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசுவோம்.